இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆரோக்கியமான வளர்ச்சி ஒரு குழந்தைக்கு வேணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக எல்லாரும் அட்வைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா தாய்ப்பாலை கொடுக்க சொல்லுவாங்க. அதே போல தான் நம்முடைய ஆத்தும வளர்ச்சிக்கும் மாம்ச வளர்ச்சிக்கும் பெரிதும் உதவியாக இருப்பது தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தை மேலே வாஞ்சையாக இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவும் செழிக்கும், வளரும், ஆசீர்வதிக்கப்படும். வேத வார்த்தைகளை ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நேராக நம்ம ஒப்பிடலாம். ஆனால் அது எப்படி நம்முடைய மாம்ச வளர்ச்சியை தர முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் வேதாகமத்தில் திருவசனங்கள் நமக்கு நீடித்த ஆயுளையும் எலும்புகளுக்கு பலனையும் உயர்வுக்கு வழியையும் தரும் அப்படின்னு நாம் பார்க்குறோம். இந்த வார்த்தைகளை வாசித்தவங்களுக்கு தெரியும், வார்த்தைகள் ஆத்தும வளர்ச்சிக்கு மட்டுமல்ல மாம்ச வளர்ச்சிக்கும் உதவி செய்யும் அப்படிங்கிறது. ஆகவே நாம் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்திலும் நம்முடைய குணாதிசயத்திலையும் வளர வார்த்தையின் மேலே வாஞ்சையாக இருப்பது மிக மிக அவசியம். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்று இரவு அப்பா நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வசனத்திற்காக நன்றியப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன்ப்பா. எல்லாருடைய இருதயத்தின் வாஞ்சைகளையும் நிறைவேற்றுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா அவங்க இருக்கிற சூழ்நிலையை நீங்கள் அறிந்து உதவி செய்கிறமைக்காய் நன்றி செலுத்துகிறோமாப்பா. அம்மேன். கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருடைய ரிக்வெஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாய் மாறணும்ப்பா. இன்றைக்கு அப்பா நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வசனம் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் பேசி இருக்கிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய நேரத்தில் எவ்வளவு நேரம் தேவனுக்காக வேத வார்த்தையை வாசிக்கிறதுக்கு அவரோடு அமர்ந்து பேசுகிறதுக்காக நீங்கள் செலவழிக்கிறீங்க. ஒரு நிமிஷம் நம்ம அதை யோசித்து பார்ப்போமா? 24 மணி நேரங்களில் எவ்வளவோ வேலைகளை பார்க்குறோம், எதுக்கெல்லாமோ நேரத்தை ஒதுக்குறோம். ஆனால் வேதம் வாசிக்கிறதுக்கு டைம் இல்லை, பைபிள் படிக்கிறதுக்கோ இல்லை ஜெபம் பண்ணுறதுக்கோ டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறோம். அப்போது எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம்? இந்த 24 மணி நேரங்களில் எத்தனை வேலை, முக்கியமில்லாத வேலைகளை சும்மா நம்ம செஞ்சுருப்போம். அந்த நேரங்களில் தேவனுக்காக ஒதுக்கி இருந்தால் நம்முடைய வளர்ச்சி எவ்வளவு பெரியதாக இருக்கும். நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன், தேவன்கிட்ட வேத வார்த்தையை வாசிக்கிறதுல அவரை துதிக்கிறதுல நேரத்தை செலவழிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவங்க தலைமுறையாக தேவன் ஆசீர்வதிக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். தேவன் அவருடைய வார்த்தையை வாஞ்சியோடு கேட்கிற பிள்ளைகளை ஒரு நாள் கூட கைவிட்டதே கிடையாது. இன்றைக்கு கூட நீங்கள் இந்த வார்த்தைகளை வாஞ்சியோடு கேட்குறீங்க. உங்களுடைய சூழ்நிலையை தேவன் அறிவார், உங்களுடைய தேவைகளை அவர் அறிவார். இன்றைக்கு உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு உங்களை தேவன் ஆசீர்வதிக்க போகிறாரு. அமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்கிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. அமேன். எங்களுக்கு அப்பா எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் நாங்கள் உமக்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்பா எங்கள் நேரங்களை உங்ககிட்ட நாங்கள் செலவழிக்கிறதுக்கு எங்கள் இருதயத்தை அப்பா மாற்றுங்கப்பா. அமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. எல்லாவற்றிலும் அப்பா நாங்கள் உண்மை முதன்மையாக நினைக்க வைங்க ஏசப்பா. எங்கள் இருதயம் முழுவதும் ஏசப்பா அமேன் உங்கள் மேலேயும் அப்பா வேத மேலேயும் அப்பா வேதத்தின் வார்த்தைகளை வாசிக்கிறதுக்கு ஒரு வாஞ்சையை உண்டு பண்ணுங்க ஏசப்பா. அமேன். எங்கள் இருதயத்தை அப்பா உங்கள் பக்கம் திருப்புங்க ஏசப்பா. நாங்கள் உண்மையான சந்தோஷத்தை அதில் அனுபவிக்கணும் ஏசப்பா.
உம்முடைய கரம் இந்த பிள்ளைகளோடு இருந்து உதவி செய்கிறத அவர்களுடைய சொந்த கண்களால் பார்க்கணும் ஏசப்பா. ஆமென். ஒவ்வொரு பிரச்சனைகளும் சால்வாகி அப்பா உமக்குள் அவங்க சந்தோஷமாக இருக்கிறத சுற்றி இருக்கிற அத்தனை கண்களும் பார்க்கணும் ஏசப்பா. ஆமென். உம்முடைய பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்துங்க ஏசப்பா. நீர் எவ்வளவு நல்லவர் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக இப்பொழுது என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறுத்துங்க ஏசப்பா. ஆமென். இந்த பிள்ளைகளுடைய அப்பா கஷ்டங்கள் அவங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் இப்போ நீங்கள் அறிவிங்க ஏசப்பா. பிள்ளைகளுடைய வேலை இல்லாமல் இருக்கிற கஷ்டம், அப்பா அவங்களுக்கு திருமணம் தடைப்படுகிற கஷ்டம், குழந்தை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் நீங்கள் இப்பொழுது அறிவிங்க ஏசப்பா. அவங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய வேதனைகளை நீங்கள் அறிவிங்க ஏசப்பா. சுற்றி இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட ஏதாவது பேசி அவங்கள இன்னும் வேதனைப்படுத்துகிறத அப்பா நீங்கள் அறிவிங்க ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை உம்முடைய துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கிறீங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா பேர் பேராய் நீங்கள் கவனித்து அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறீங்க ஏசப்பா. அந்த பிள்ளைகளுக்கு சமீபமாக இருக்கிறீங்க ஏசப்பா. நொறுங்குண்ட இருதயத்துக்கு அப்பா நீங்கள் சமீபமாக இருக்கிறீங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் இப்பொழுது கண்ணோக்கி பார்க்கிறமைக்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இன்றைக்கு இந்த ஜெபம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் இந்த உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானம் நிரம்பணும் ஏசப்பா. ஆமென். இந்த ஜெபம் பண்ணும்போது அப்பா ஆமென் இந்த வேண்டுதல்களை இப்பொழுதே நீங்கள் கேட்குறீங்கிற உணர்வு இந்த பிள்ளைகளுக்கு வரணும் ஏசப்பா. நிச்சயமான பதிலை தேவன் இந்த பிள்ளைகளுக்கு செய்வாருங்கிறத அப்பா ஒரு விசுவாசத்தை அவங்க இருதயத்தில் துவக்குங்க ஏசப்பா. என் தேவன் எனக்காக ஏதாயிலும் செய்திடுவாருன்னு ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது நினைக்கணும் ஏசப்பா. அவங்க இருதயத்தில் அப்பா மாற்ற முடியாதபடி இது எழுதப்படணும் ஏசப்பா. என் தேவன் எனக்காக ஏதாயிலும் செய்திடுவாருங்கிறது ஒவ்வொரு பிள்ளைகளின் முழு நிச்சய நம்பிக்கையாக இப்பொழுது மாறணும் ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. கைவிட்டுட்டு போகிறதுக்கு மனிதர் அல்லப்பா, பொய் சொல்ல நீங்கள் மனிதர் அல்லப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் எவ்வளவு நேசிக்கிறீங்கிறத அப்பா ப்ரூவ் பண்ணுங்க ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா இப்போ அவங்க இருக்கிற நிலைமையில் நீங்கள் மட்டும்தான் எஸ்ஸப்பா அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடியும். எந்த மனுஷரும் எந்த உறவுகளும் எதுவும் செய்ய முடியாத காரியங்களை அப்பா உம்மால் செய்ய முடியும் எஸ்ஸப்பா. நீர் மாத்திரம்தான் எஸ்ஸப்பா அந்த பிள்ளைகளை மீட்டெடுக்க முடியும்ப்பா. அம்மேன் முழுவதுமாக மீட்டெடுங்க எஸ்ஸப்பா. இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுங்க எஸ்ஸப்பா. அம்மேன் உறவுகளாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், அப்பா அவங்களுடைய சுகமாக இருக்கலாம், எதெல்லாம் இழந்தாங்களோ எல்லாவற்றையும் பல மடங்கு இந்த பிள்ளைகளுக்கு திரும்ப கொடுங்க ஏசப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம், அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாகப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.